அனுதினமும் கிருபையில் இன்று. யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே சாட்சி பகர்ந்த அந்த யோவான் ஸ்நானகன்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிமுகப்படுத்துகின்ற அற்புதமான வார்த்தைகளிலே இடம்பெறுகின்ற வசனம்தான் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்பதே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தியானத்திற்கான இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய 3 பிரதானமான குறிப்புகள் என்ற வரிசையிலே முதலாவது த ரிசோர்ஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால். இரண்டாவது அதனால் நன்மை அடைபவர்கள், த சப்ஜெக்ட்ஸ். யோவானாகிய நான் மட்டுமல்ல, யூதர்கள் மட்டுமல்ல, நாம் எல்லாரும், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சியாதினன் என்ற வித்தியாசம் இல்லாமல் நாம் எல்லாரும். மூன்றாவது தேவனுடைய அளவற்ற கிருபையினால் அவரை விசுவாசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற இந்த எல்லாருக்கும் கிடைக்கின்ற பரிசு என்ன? த ரிவார்டு, கிருபையின் மேல் கிருபை என்பதே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தியானத்திற்கான இந்த வசனத்திலே நாம் கவனிக்கின்ற 3 குறிப்புகளிலே முதலாவது குறிப்பாகிய த ரிசோர்ஸ் என்ற நிலையிலே அவருடைய பரிபூரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூரணம் என்ன என்பதை யோவான் 1வது அதிகாரத்திலே நமக்கு விளக்கும் பொழுது, முதல் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகி என்று ஆரம்பித்து சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டதொன்றும் அவராலே என்று உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூரணத்தை குறித்து யோவான் விளக்கி வருகின்ற வரிசையில்தான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்றும், அப்படி வாசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகனுடைய சாட்சியின்படி அவர் எனக்கு பின்னே வந்திருந்தாலும் அவர் எனக்கு முன்னிருந்தவர், அவர் எனக்கு பின்னே வந்திருந்தாலும் அவர் என்னிலும் மேன்மையானவர், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பாதரட்சியின் வாரை கூட நான் அவிழ்ப்பதற்கு பாத்திரனல்ல என்று சொல்லும் வகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரியாளின் மகனாக நாசரேத்திலே வளர்ந்தவராக கலிலேயாவை சார்ந்தவராக காணப்பட்டாலும், தச்சனுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டாலும், அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூரணத்தை பற்றி இங்கே நமக்கு அறியத் தருகின்ற செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆதி முதல் இருந்தவர். இதை குறித்து யோவான் ஸ்நானகனும் கூறுகிறார். பிறப்பின்படி மாம்சத்தின்படி அவர் எனக்கு பின்னே வந்தவராயிருந்தாலும் அவர் எனக்கு முன்னே இருந்தவர் என்று கூறுகின்ற அந்த சாட்சியின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணம் என்பது அவர் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது ஏழையின் கோலத்திலே பிறந்தார் அல்லவா, அதை பற்றியது அல்ல. இந்த இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணம் என்பது இவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், யோவானுக்கும் முன்னிருந்தவர், ஆபிரகாமுக்கும் முன்னிருந்தவர், எல்லாவற்றிலும் மேன்மையானவரும் கூட. இவைகள்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணம். இப்படி பரிபூரணமாக இருந்த இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் அவருடைய கிருபையை தருகிறார்? பின்பு உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது யோவான் இப்படியாக கூறுகின்றார். இந்த பரிபூரணமான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தார், ஆனால் இந்த உலகம் அவரை அறியவில்லை. இந்த முழு உலகமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் இந்த உலகத்தில் இருந்தவர்களோ இயேசுவை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் தோற்று போனதா? இல்லை, இல்லை. வசனம் 12 வாசிப்பது போல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்படி யாரெல்லாம் தேவ கிருபையினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றார்களோ அவர்களுக்குத்தான் கிருபையின் மேல் கிருபை. அடுத்து நாம் இங்கே கவனிக்க வேண்டிய, இப்படி இந்த கிருபையின் மேல் கிருபை பெறுவதற்கான பாக்கியத்தை பெற்றவர்களை குறித்து வசனம் 13 கவனிக்கும் பொழுது, அவர்கள்
இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று நாம் அறிய வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியம் என்பது நம்முடைய அறிவினால், நம்முடைய ஞானத்தினால், நம்முடைய தீர்மானத்தினால் அல்ல. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதனுடைய இன்னொரு விளக்கம்தான் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்களை குறித்து தான் இங்கே யோவான் ஸ்நானகன் கூறும் பொழுது நாம் எல்லாரும் என்று சொல்லி தன்னையும் இணைத்து கொண்டு தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அவருக்கும் தேவனுடைய கிருபை தேவைப்பட்டது, அவருக்கும் மன்னிப்பு தேவைப்பட்டது, அவருக்கும் இரக்கம் தேவைப்பட்டது. அவரோடு கூட சேர்ந்து யாரெல்லாம் தேவ கிருபையினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் அவரை நேசிக்கவும் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கான தாகத்தையும் தரிசனத்தையும் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கிருபையின் மேல் கிருபை. ஆகவே இந்த கிருபைக்கு பாத்திரவான்களாகிய நாம் பாவத்தை விட்டு விலகி தேவனுடைய கிருபைகளை மேலும் மேலும் பெருக இந்த நாள் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, எமது இந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எமது தின தியானம் உங்களை வந்து அடைய எமது கிரேஸ் எவ்ரிடே என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும். இது உங்கள் சகோதரன் பால்ராஜ் வெல்லூர்.